நம்ம போன வீடியோவில் பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட்டு பார்ப்போம். ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் ஸ்லீவ் எல்லாம் பார்ப்போம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் லைன் போட்டு அந்த லைனை விட்டுட்டு நம்ம அதிலேருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பேக் பார்ட்டில் என்ன ஷோல்டர் நெக் வித் வச்சோமோ அதே தான் இங்கேயும் வைக்க போகிறோம். எல்லா அளவும் அந்த லைனில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நெக் வித் வந்து 2.5 அந்த லைன்லேருந்து அளவெடுக்கணும். ஷோல்டர் 5.75, முன்கழுத்து உயரம் 6 இன்ச்சு, மேலேருந்து அது 6 இன்ச்சு மார்க் பண்ணணும். எல்லாமே அந்த லைனுக்கு அப்புறமா வச்சு மார்க் பண்ணணும். மேலே நெக் வித் வச்ச மாதிரி கீழேயும் 2.5 வச்சு பாக்ஸ் போட்டு நெக் ட்ரா பண்ணணும். இப்போது ஆர்ம் ஹோலுக்கு மேலே 5.25 ஷோல்டர் வச்சுக்கிறோம். கீழே அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 5.25 வைக்கணும் ஆர்ம் ஹோல் டெப்த்துக்கு. இப்போ அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து 6 இன்ச்சு மேலேருந்து போடணும். அதுக்கப்புறம் பாக்ஸ் போட்டு இதுலேருந்து ஒரு 1.1 இன்ச் வைக்கணும். பேக் சைடு 1 இன்ச் வைக்கணும், இங்கே 1.1 இன்ச் வைக்கணும். நெக்ஸ்ட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு அதுலேருந்து ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு செஸ்ட்டு மார்க் பண்ணணும். செஸ்ட்டு வந்து 9.25 அதோட ஒரு 1.5 இன்ச்சு சீம் ஆட் பண்ணணும். எல்லாமே அந்த 1/2 இன்ச் விட்டுட்டு தான் ஆட் பண்ணணும். அடுத்து ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணணும். இப்படி கைட்டு ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா ஆர்ம் ஹோல் ஸ்கேல் இருந்தால் அதை வச்சும் ட்ரா பண்ணிக்கலாம். எல்லா டாட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் வந்து 12.5, மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மொத்தம் 13.5 மார்க் பண்ணி ஒரு லைன் போடணும். மேலேருந்து 13.5 மார்க் பண்ணி லைன் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் டு அபெக்ஸு. ஷோல்டர் டு அபெக்ஸ் லென்த் வந்து 9.5. அது அந்த ஷோல்டர் மேலே தையலுக்கு விட்டுட்டு அதுலேருந்து 9.5 போடணும். மிட் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து போடணும். அடுத்து அபெக்ஸ் டு அபெக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 3.25. கீழேயும் அதே மாதிரி 3.25 மார்க் பண்ணி ஒரு லைன் போடணும். அடுத்து டாட் வந்து இந்த சைடு 1.5 அந்த சைடு 1.5 போட்டு அதை ஜாயின் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கு நேராக ஒரு 1 இன்ச்சுக்கு அங்கே டாட் வச்சுட்டு அதுக்கு நேராக லைன் போடணும். அந்த ரெண்டுக்கும் இடையில 1 இன்ச்சு கேப் இருக்கணும். இந்த டாட் வந்து ஒரு 3/4 இன்ச்சு மொத்தத்தில் பிடிக்கணும். ஒரு 3/4 இன்ச்சில் மேலே பாதி கீழே பாதி டாட் பிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த லைனுக்கு நேராக வச்சுட்டு ஒரு லைன் போடணும். இதுக்குள்ளே கேப் வந்து ஒரு 1.25 இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு டாட் மார்க் பண்ணிவிட்டு அந்த லைன் போடணும். இதுக்குள்ளே கேப் 1.25, இதுக்குள்ளே கேப் ஒரு 1 இருக்கணும். நெக்ஸ்ட்டு பட்டிக்கு கீழேருந்து ஒரு 1.5 மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே வளைவாக அந்த ஃபஸ்ட்டு லைன் வரைக்கும் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம பட்டி வந்து 3 வைக்க போகிறோம். 3 இருக்குது. அதை அந்த சைடு ஜாயினிங்கில் 3 வச்சுட்டு கீழே தையலை விட்டுட்டு மொத்தம் 3.5 எடுக்கணும். கீழே இருந்து 3.5 மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் மேலேருந்து எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். 7 இருக்குது. அந்த 7 அந்த சைடு ஜாயினிங் ஆடி மேலேருந்து 7 அங்கே மார்க் பண்ணணும். அந்த மார்க் பண்ண இடத்துல அந்த லைனுக்கு நேராக வச்சு ஒரு லைன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு அது அந்த 7 இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். வெயிஸ்ட் 8.6, பேக் சைடு உள்ள டாட்டை சேர்க்காம 8.6. அதை இந்த எண்டிலிருந்து
இடையில பிடிக்க டாட்டை விட்டுட்டு இப்படி நான் அளக்கிற மாதிரி அந்த எண்டு வரைக்கும் வைக்கணும். 8.6 அந்த லைனில் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சீமுக்கு 1.5 இன்ச்சு கொடுக்கணும். இப்போ அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி லைன் போடணும். அடுத்து இதுக்கு மிடில் ஒரு லைன் போடணும். இந்த லைன் எவ்வளோ இருக்குன்னு அளக்கணும். அதே இது செகண்ட் லெக்லையும் அதே அளவு இருக்கான்னு பார்த்து அதுக்கு மேலே இப்படி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போடணும். இது எதுக்காக போடணும்னா அப்போ தான் அந்த டாட் பிடிக்கையில் நம்மளுக்கு அந்த வளைவு மேலே கீழே வராமல் நீட்டாக இருக்கும். இதை எப்படி கனெக்ட் பண்ணி இதை எப்படி தான் கட் பண்ணணும். அடுத்து கிராஜுவலாக கீழே இதை எப்படி ஜாயின் பண்ணி விடணும். அடுத்து கட் பண்ணணும். இதே மாதிரி கட் பண்ணியாச்சுன்னா பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு அந்த 1/2 இன்ச் விட்டுருக்கோம்னா அது ஹூக் பட்டி ஐ ஹூக் பட்டி தைக்கிறதுக்காண்டி நம்ம விட்டுருக்கோம். இதை எப்படி மடித்து பார்த்தா கரெக்டாக வளைவு இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பட்டி கட் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு லைன் போடணும். இது எதுக்குன்னா கீழே பட்டியை மடித்து தைக்கிறதுக்காண்டி. பட்டி நம்ம எவ்வளோ வைக்க போகிறோம்னா 3 இன்ச்சு வைக்க போகிறோம். அதுக்கு மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் மொத்தம் 3.5 இன்ச்சு. அதில் இந்த 3.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த லைன்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சு மேலே ஒரு டாட்டு வச்சுட்டு இப்போது ஃப்ரண்ட் சைடு எடுத்து பார்க்கணும். ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து அளந்து பார்த்தோம்னா அதில் 3.25 இருக்குது. அந்த 3.25 அந்த டாட்லேருந்து அந்த லைனை டச் பண்ணுற மாதிரி வச்சு அப்படி கிராஜுவலாக அப்படி லைன் போடணும். அப்படி கிராஜுவலாக வளைய போட்டு கட் பண்ணணும். பட்டிக்கு நீளம் ஒரு 10 வேணும். நம்ம அதை விட எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும். ஒரு 11, 12 கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பட்டி தைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க துணியாக கட் பண்ணிக்கலாம். இந்த பட்டி பீஸ் 4 பீஸாக எடுத்துக்கணும். இந்த சைடு 2, அந்த சைடு 2. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோலை மேலே ஷோல்டர் தைக்கிறதுக்கு விட்டுட்டு அது கீழே இப்படி அளக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை அளக்கணும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அளக்கணும். ஆர்ம் ஹோல் ரவுண்டு 8.5 வருது. ஸ்லீவோட லென்த்து உயரம் 10 இன்ச்சு. மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சு மொத்தம். கீழே ஒரு லைன் போட்டுக்கணும். அதுக்கு மேலே இதெல்லாம் போட்டு 11 இன்ச்சு மொத்தம். நெக்ஸ்ட்டு கேப் ஹைட்டு 3.9. இது எப்படி வந்துச்சுன்னா அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 10. அப்பர் செஸ்ட் 39 டிவைடட் பை 10 3.9. இங்கே ஒரு லைன் போட்டுட்டு இதுலேருந்து அந்த கிராஸாக அந்த லைனை டச் பண்ணுற மாதிரி 8.5 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுறணும். அடுத்து 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். ஸ்லீவ் லூஸ் 5. அதுக்கு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். ஸ்லீவ் லூஸ்னால் கை சுற்றளவு. பாடிக்கு என்ன சீம் கொடுக்குறோமோ அதே சீம் தான் இங்கேயும் கொடுக்கணும். மேலே எப்படி ட்ரா பண்ணணும்னா இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இந்த லைன் ஃபஸ்ட்டே போட்டுறணும். இங்கேருந்து 8.5 இதில் மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதில் ஒரு மார்க் பண்ணணும். அந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு 0.5 மார்க் பண்ணிவிட்டு அப்படி கிராஜுவலாக வரையணும்.
கீழே அந்த சீம் அலவன்ஸுக்கு அரைஞ்சு முன்னாடியே அதோடு ஜாயின் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு உள் வளைவுக்கு அங்கே 0.5 மார்க் பண்ணிவிட்டு மிட் ஆஃப் த லைன்லேருந்து கீழே ஒரு 1/4 இன்ச்சு, 1 இன்ச்சு தள்ளி ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு எப்படி ட்ரா பண்ணணும் அதோடு ஜாயின் பண்ணிடணும். திரும்பவும் இருக்க சொல்கிறேன். ஆர்ம் ரவுண்ட் வந்து 8.5ல் லைன் போடணும். அதில் மிட் லைனை மார்க் பண்ணணும். அந்த மிட்டுக்கு நேர மேலே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் 1 மார்க் பண்ணி அதோட கனெக்ட் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணணும். உள் வளைவுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி மிட் லைன்லேருந்து வெளியில் ஒரு இன்ச்சு தள்ளி ஒரு 1/4 இன்ச்சு கீழே மார்க் பண்ணி இப்படி ட்ரா பண்ணணும். பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், ஸ்லீவ் இதே மாதிரி கட் பண்ணால் ஃபிட்டிங் பெர்ஃபெக்டாக வரும்.